அதாவது 9 ஜூன் 2025 ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில திட்டக்குழு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில முழுசும் நம்ம சொல்ல அதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 கிராமப்புறங்களில் உள்ள 75% ஆண்களும் 50% பெண்களும் விவசாய தொழில்களை விட்டு பிற தொழில்களுக்கு இடம்பெயர்றாங்க. பிற தொழில்களுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு சூரியகாந்தி வேணுமா இல்லை தேங்காய் வேணுமா? பொதுவாக 4 விதமான எண்ணெய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். எள்ளெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய். இது 4மே நம்ம தமிழ்நாட்டில் மிக அழகாக விளையக்கூடியது தான். ஆனால் கிட்டத்தட்ட 10.25 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான எண்ணெய், உணவு எண்ணெய் பிற மாநிலங்களில் இருந்தோ பிற நாடுகளில் இருந்தோ தமிழகத்துக்கு இவங்க இறக்குமதி பண்றாங்க. அது மட்டும் இல்ல 2024 நுகர்பொருள் வாணிப கழகம் 40 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான பருப்பு இறக்குமதி. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு லாய்க்கு இல்லாதவர். அவர் ஒரு நடிகர். யாரோ எழுதி கொடுக்கறத பேசுறதுக்கு ரொம்ப அழகா பேசுவார். அந்த நடிப்பு, சினிமா எடுக்கக்கூடிய இதுல நல்லா நடிக்கிறாருங்க. ஒரு அடிப்படை ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக வழியில் போராடக்கூடிய மக்களை அழைத்து பேசுறது கூட திராணி இல்லாத இவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவு, நாங்க பச்சை துண்டு போட்டு ஏமாத்துறோம்னு பேசுறாங்க. இப்போ நாடகம் பேசுறதெல்லாம் போய் ஏன் இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்காக போராடுறதுக்கு விவசாயியா இருக்கணும்னு ஆசை இல்லை, இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெஞ்சில ஈரம் இருந்தா போனாங்க. இந்த விவசாயிகள் மீது, மேல்மா விவசாயிகள் மீது குற்றச்சட்டம் போடும்போது அந்த ஈரம் எங்க போச்சு? மறைமுகமாக விவசாயிகளை நீ கடன் பெற்றக்கூடாது, நீ விவசாயத்திற்கு வெளியேறணும், இந்த விவசாயத்தை வேறு முதலாளிகள் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் உலகம் வளர்ச்சி எல்லாம் பேசிட்டு இருந்த பில்கேட்ஸ் பல லட்சம் ஏக்கர்ல இன்னைக்கு விவசாயம் பண்றாரு. அப்ப அது விவசாயம் அவசியமான தொழில் இல்லையா? குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சிருச்சு. ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு உணவு இல்லை, சரியான தூக்கமின்மை, சரியான உணவு இல்லை, இந்த மாதிரி காரணங்களால தான் இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி, இந்த குழந்தை பேறு பிரச்சனையே இருக்குது. அப்போ எப்படி சாகர் மாலா இந்த மற்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்காக மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ, அந்த வேலையை இவர்கள் மறைமுகமாக 6 சிறு துறைமுகங்கள் வைக்கிறேன்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறாங்க. சென்னையிலிருந்து அந்த படப்பையிலிருந்து செய்யாறு மேல்மா சிப்காட் வரைக்கும் 8 வழிச்சாலைக்கு இடம் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இடத்திலே இவர்கள் மீண்டும் சாலை அமைக்கிறார்கள். இவர்கள் திருட்டுத்தனமாக மீண்டும் இந்த 8 வழிச்சாலைக்கான வேலையை செய்கிறார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு எழுகிறது. என்னுடைய இறுதி கருத்தாக, இப்போ விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் கடைசி தலைமுறை விவசாயிகள். இன்னும் 10-15 ஆண்டுகளில் விவசாயிகள் இருக்க போறது இல்லை. உடைய வாய்ப்புக்கு நன்றி. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008000. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் குண்டாஸ் விவசாயி அருள் ஆறுமுகம், உழவர் உரிமை இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவரோடு பேச நிறைய இருக்கிறது. வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னும் அந்த குண்டாஸ் விவசாயி அப்படிங்கிறத தமிழக மக்களும் மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்கோர்ஸ் மறக்கல. அப்படிங்கிறதுனாலதான் பின்னாடி அதை இன்னும் வச்சுக்கிட்டீங்க. இந்த ஆட்சியில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு தவறான ஒரு விஷயமா இன்னைக்குமே எல்லாருமே பாக்குறாங்க. அதே சமயம் தொடர்ச்சியாக அங்க செய்யாறு பகுதியில சிப்காட்டை எதிர்த்து மக்களாக நின்று ஒருங்கிணைத்து அந்த பணிகளை மேற்கொண்டு வரீங்க. உழவர் உரிமை இயக்கம் அப்படிங்கறது துவங்கி இருக்கிறீங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ அண்மையில தமிழகத்துடைய திட்டக்குழுவின் தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்களுடைய பார்வையின் கீழ் முக்கியமான சில விஷயங்களை அரசின் சார்பாக டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப கிரிட்டிக்ஸா இருக்குது. நிறைய தப்பான விஷயங்கள் இருக்கு. இதனுடைய போற போக்கு ரொம்ப ஆபத்தானதா இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா நீங்க பேசிட்டு எழுதிட்டு வரீங்க.
என்ன டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க? தமிழக அரசு சொல்ல வர்றது என்ன? எது ரொம்ப ஆபத்தானதா இருக்குன்னு கருதுறீங்க? அதாவது 9 ஜூன் 2025 ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய மாநில திட்டக்குழு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில வந்து முழுசும் நம்ம சொல்ல அதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 கிராமப்புறங்களில் உள்ள 75% ஆண்களும் 50% பெண்களும் விவசாய தொழில்களை விட்டு பிற தொழில்களுக்கு வந்து இடம்பெயர்றாங்க, பிற தொழில்களுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிக மிக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்து ஏற்கனவே விவசாயிகளுக்கு தெரியும், கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஆனா அரசாங்கம் இவ்வளவு தாமதமாக இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இவர்கள் தோண்டக்கூடிய சுரங்கங்களுக்கு, இவர்கள் தோண்டக்கூடிய கல்குவாரிகளை வந்து மறுசீரமைப்பு பண்றதுக்கு மற்றதுக்கெல்லாம் திட்டம் போடுறவங்க இந்த நாட்டில் முதுகெலும்பான விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லை, அந்த நபர்கள் அனைவரும் பிற தொழில்களுக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திக்கு இதை வந்து மறுசீரமைப்பு பண்றதுக்கோ இல்லை வந்து இந்த விவசாய தொழிலை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு வளமான தொழிலாக மாற்றி அங்க வேலை செய்யக்கூடிய மக்களை அங்கே வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமே இல்லாத ஒரு திட்டக்குழு அறிக்கை தான் இந்த பல்புடுங்கிய உதவாக்கர இந்த மாநில திட்டக்குழு அறிக்கை அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியும். ஏன் இவ்வளவு ஒரு கடுமையான சொற்களை சொல்றோம் அப்படின்னா, விவசாயத்தை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காமல் தொழில் வளர்ச்சி என்று இவர்கள் வந்து விவசாயத்தை தவிர கொண்டு வந்து நிறுவக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து கொண்டு வர்றது மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. வந்து வாகனங்கள் தயாரிக்கிறது அந்த மாதிரியான தொழிற்சாலைகளை கொண்டு வர்றது தான் இவர்களுக்கு பெருமையாகவும் இவர் நாட்டினுடைய வளர்ச்சியாகவும் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு செயல். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ தமிழ்நாடு வந்து மிக அழகான ஒரு வெப்பநிலையை, ஒரு அருமையான ஒரு காலநிலை இதை கொண்டிருந்த ஒரு மாநிலம். உங்களுக்கு சூரியகாந்தி வேணுமா இல்லை தேங்காய் வேணுமா? பொதுவாக 4 விதமான எண்ணெய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். எள்ளெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய். இது 4மே நம்ம தமிழ்நாட்டில் மிக அழகாக விளையக்கூடியது தான். ஆனால் கிட்டத்தட்ட 10.25 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான எண்ணெய், உணவு எண்ணெய் வந்து பிற மாநிலங்களில் இருந்தோ பிற நாடுகளில் இருந்தோ வந்து தமிழகத்துக்கு வந்து இவங்க இறக்குமதி பண்றாங்க. அப்போ இவ்வளோ பொருட்களை தமிழ்நாட்டில் விளைய வைக்கக்கூடிய இடம் இருக்கு. ஆனா இவர்கள் வந்து அதை பத்திலாம் கவலைப்படாம விவசாயிகளை விவசாய நிலங்களிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை வந்து மிக கச்சிதமாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, 2024 நுகர்பொருள் வாணிப கழகம் வந்து 40 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான பருப்பை வந்து இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கான ஒரு டெண்டர் விடப்பட்டிருக்கு. இப்படி அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட ஒரு விவசாய நாட்டில இருந்து நாம வேற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இங்கே தோல் தொழிற்சாலைகளையும் கார் தொழிற்சாலைகளையும் சில நச்சு விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலைகளையும் வச்சுட்டு அந்த தொழிற்சாலைகளில் போய் வேலை செய்யறது தான் பெருமை அப்படிங்கிற மாதிரி வந்து மக்களினுடைய மனநிலையை மாற்றி இந்த விவசாயிகளை வந்து விவசாய நிலங்களிலிருந்து அப்புறப்படுத்துறதுங்கிறது வந்து மிக மிக மோசமான ஒரு செயல். இவர்கள் வந்து ஆட்சி நாட்டை வந்து சரியான விதத்தில் வழிநடத்தி கொண்டு போல அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக இது வந்து நம்மளால சொல்ல முடியுதுங்க. இது மிக மிக வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. மற்ற தொழில்கள் வளரும் அளவுக்கு விவசாயமும் வளர்ந்து போகக்கூடிய அளவுக்கு இவர்கள் எந்த திட்டமுமே இது இல்லாம இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி. இல்ல, நீங்க வந்து இந்த அரசு தான் விவசாயத்துறையை விட்டு விவசாயம் அப்படிங்கிற ஒரு அந்த செக்டரை விட்டு மக்கள் வெளியேறதற்கு காரணம் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், டெல்டா பகுதியில் அண்மையில போய் பரப்புரை மேற்கொண்ட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பச்சை துண்டை கட்டிக்கொண்டு ஏமாற்றுகிற பேர் வழி அல்ல இந்த மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அதே தஞ்சை டெல்டா பகுதிகளில் பல முக்கியமான விவசாயத்துறை சார திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு தான் போனாரு. விவசாயிகளோட நான் கூட நிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. அப்படி இருக்கும்போது மற்ற துறைகள் டெவலப் ஆகிறதே நீங்க தப்புன்னு சொல்ல வரீங்களா, இல்ல விவசாயத்துறைய திட்டமிட்டு தமிழக அரசு டெவலப் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கான டேட்டா எங்க இருக்குன்னு கேட்குறேன்.
இதுல 2 கேள்வி நீங்க எழுப்பியிருக்கீங்க. ஒண்ணு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நான் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு ஏமாற்றக்கூடிய விவசாயிகள்னு சொன்னது. இன்னொன்னு வந்து மற்ற தொழில்கள் வளரக்கூடாதா அப்படிங்கிற 2 கேள்வி கேட்டுக்கிறீங்க. கேள்விக்கு வந்து மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சருக்கு லாய்க்கு இல்லாதவர். அவர் வந்து ஒரு நடிகர். யாரோ எழுதி கொடுக்கறத வந்து பேசுறதுக்கு ரொம்ப அழகா பேசுவார். அந்த நடிப்பு, சினிமா எடுக்கக்கூடிய இதுல நல்லா நடிக்கிறாருங்க. ஆனா பச்சை துண்டை போட்டுக்கிட்டு ஏமாத்துற விவசாயிகள்னு சொல்லிட்டு இங்க எதுக்கு குண்டாசு விவசாயி மக்கள் வந்து நிலத்தை சிப்காட்டுக்கு நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல. ஒரு அடிப்படை ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக வழியில் போராடக்கூடிய மக்களை அழைத்து பேசுறது கூட திராணி இல்லாத இவர்கள் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவு நாங்க வந்து பச்சை துண்டு போட்டு ஏமாத்துறோம்னு பேசுறாங்களா? இப்ப நாடகம் பேசுறதெல்லாம் போய் ஏன் இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்காக போராடுறதுக்கு விவசாயியா இருக்கணும்னு ஆசை இல்லை, இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெஞ்சில ஈரம் இருந்தா போனாங்க. இந்த விவசாயிகள் மீது, மேல்மா விவசாயிகள் மீது குன்ற சட்டம் போடும்போது அந்த ஈரம் எங்க போச்சு? அப்போ இதெல்லாம் நாடகம். இவர்கள் விவசாயிகளுக்காக கண்ணீர் வடிப்பதெல்லாம் விவசாயிகளின் வாக்குகளை பெறுவதற்காக நடத்தப்படும் நாடகம். முதல் கேள்விக்கான பதில் இது. 2வது கேள்வி கேட்டீங்க, மற்ற தொழில்கள் வளரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இங்கு மற்ற தொழில்களை வளர வேண்டாம் என்ற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல. மற்ற தொழில வளர்த்துறீங்கல்ல, கடந்த கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாக வந்து மற்ற தொழில்களை வளர்த்துறீங்கல்ல, அதே அளவுக்கு பிரதானமான விவசாய தொழிலையும் சரியாக வளர்த்து கொண்டு வரலாம் இல்ல? என்ன கேட்கிறோம்? அடிப்படையாக குறைந்தபட்ச ஆதார விலை கேட்கிறோம். ஏன் அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை நீங்க ஏன் செயல்படுத்தி காட்டக்கூடாது? ஏன் மத்திய அரசையே கை காமிச்சுட்டு இருக்கணும்? நான் என் மக்களுக்கு பண்றேன். ஏன் இப்போ ஆந்திரால வந்து மாம்பழம் விலை குறைஞ்சதுன்னு அவங்க ஒரு ஆதார விலையை வச்சுட்டு இந்த விலைக்கு தான் வாங்கணும்னு சொல்லி அந்த அரசு வந்து இவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. ஆனா இந்த மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசு என்ன பண்ணுச்சு? நாங்க கடிதம் எழுதியிருக்கிறோம். ஏன் கடிதம் எழுதினாதான் தப்பிச்சுக்க முடியும். அப்போ இவர்கள் விவசாயத்தை வளர்க்க கூடாது, ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. நாம் என்ன சொல்றோம்னா, விவசாயத்தையும் சேர்த்து வளர்த்து கொண்டு போங்க அப்படிங்கிறோம். எப்படி சேர்த்து வளர்த்து கொண்டு போங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து அன்றாடம் வந்து எல்லாமே விலைவாசிகள் ஏறிட்டு போகுது. அதற்கேற்றாற்போல் விவசாயிகளுக்கு ஆன அந்த உற்பத்திக்கான செலவுகளை கணக்கிட்டு அதன் விவசாய பொருட்கள் மீது வந்து நீங்க அதிகமான அந்த குறைந்தபட்ச ஆதார விலையை வந்து நீங்க நிர்ணயிச்சீங்கனாலே விவசாயிகளுக்கு ஓரளவு லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னும் உங்களுக்கு சொல்றேன், மற்ற தொழில்கள் வரும்போது எப்படி நான் வந்து விவசாயிகளையும் புரிஞ்சுக்கணும், விவசாயத்தையும் இது 2ஆ பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு சாலைக்கு நீங்க வந்து 50 அடி அகலத்துக்கு சாலைக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 அடி அகலத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிடுறீங்க. அந்த 50 அடி அகலத்துக்கு மட்டும்தான் நிலம் வச்சிருந்தவன் அந்த நிலத்தை விட்டுட்டு போயிடுறான். நீங்க அவங்களுக்கான ஒரு இழப்பீடு ஒன்று கொடுத்து அமுச்சு விட்டுட்டீங்க. நாங்க என்ன கேட்கிறோன்னா, 50 அடி அகலம் உங்களுக்கு தேவையா? நீங்க 100 அடிக்கு சாலை இடத்தை எடுங்க. 50 அடிக்கு உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு இந்த பக்கம் 25 அடி, இந்த பக்கம் 25 அடி இருக்கு. நிலம் இழந்தவர்களுக்கு 1 ஏக்கர் நிலம் எடுத்திருந்தீங்கன்னா 1/2 ஏக்கர் அவங்களுக்கு கொடுங்க. 1/2 ஏக்கர் எடுத்தீங்கன்னா 1/4 ஏக்கர் கொடுங்க. 5 ஏக்கர் எடுத்தவங்களுக்கு 2.5 ஏக்கர் கொடுங்க. அப்படி அந்த நிலம் இழக்கும் மக்களை அதனோடு சேர்ந்து வளருவதற்கு நீங்கள் திட்டமிடணும். சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கிறீங்களா? 500 ஏக்கர் சிப்காட்டு நிலம் எடுத்தீங்கன்னா பக்கத்துல 500 ஏக்கர் விவசாயிகளுக்கு நிலம். 500 ஏக்கர் உங்களுக்கு தேவைன்னா 1000 ஏக்கர் எடுங்க. அந்த 500 ஏக்கர் நிலத்துக்கு சிப்காட்டுக்கு வச்சுட்டு மீதி 500 ஏக்கர் நிலத்தை அதே விவசாயிகளுக்கு பாதி கொடுங்க. 5 ஏக்கர் கொடுத்தவங்க 2.5 ஏக்கர் கொடுங்க. முடிஞ்சா அவங்க விவசாயம் பண்றாங்க, முடியலன்னா அவங்களும் வேற தொழில் பண்ணிக்கிறாங்க அதே இடத்துல. இந்த தொழில் நிறுவனங்கள் வந்து சொல்றாங்கல்ல, நாங்க வந்து அந்த நீரை சுத்திகரிக்கிறோம் அனுப்புறோம்னு சொல்லி, சுத்திகரிக்கக்கூடிய நீரை வந்து நீங்க விவசாயத்துக்கு கொடுங்க. மண்ணை பாதிக்கக்கூடிய, பயிர்களை பாதிக்கக்கூடிய இந்த இடத்து மண் நஞ்சாகக்கூடிய ஒன்று நடந்துச்சுன்னா உடனடியாக அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ரொம்ப நாட்களுக்கு நாம கழிச்சு நாம வந்து அந்த இடத்துல நம்மளுடைய மண் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த நிறுவனம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நாம புகார் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாம் கேட்பதெல்லாம் அந்த விவசாயிகளையும் இந்த மக்களையும் சேர்த்து வளர்த்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வளர்ச்சி என்பதை நீங்க கட்டமைக்கணும். அதை விட்டுட்டு நான் நிலத்தை எடுத்துக்குவேன், நீ போயிடு, உனக்கு நான் காம்பன்சேஷன் கொடுத்துருவேன், நீ போயிடு அப்படிங்கிறது வந்து விவசாய மக்களை வளர்க்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பெருநிறுவனங்கள், தனி முதலாளிகள் வளருவதற்கு மட்டுமே
இந்த அரசாங்கங்கள் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இப்போ நீங்க கேட்ட 2வது கேள்வி, மற்ற தொழில்கள் வளரக்கூடியதா அப்படின்னு கேட்டீங்க. மற்ற தொழில்களோடு விவசாயத்தை வளர்த்து கொண்டு போறதுக்கு நாங்க இப்படி சொல்றோம். இல்ல இப்போ நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் இவ்வளவு தூரம் வெளியில வராங்க அப்படின்னு சொல்றீங்க. வராங்கன்னா அதற்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிறது அதுல பெரிய லாபம் ஏற்படுறது கிடையாது, கடினமான உடல் உழைப்பு செலுத்த வேண்டியதா இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கல்வி, வேலை வாய்ப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து உலகமயமான தாராளமயமான சூழல வேற நிலை நோக்கி நகருது அப்படின்னும் போது ஒரு சொசைட்டி வந்து வேளாண்மையை விட்டு வெளியேறது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான அறிகுறியா இந்த அரசு நினைச்சிருந்தாங்கன்னா ரொம்ப சீரியஸால பேசியிருப்பாங்க. 75% ஆண்கள் வெளியேறாங்க, 25% பெண்கள் வெளியேறாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் அது. அப்ப அது அரசு கண்டுக்கல அப்படின்னா அதுக்கு வளர்ச்சிக்கு வேற விஷயம் இருக்கு, சோ பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்குதா அரசு? இதனால இது பெருசா கண்டுக்கல அரசு. இந்த அரசு வந்து ஒரு புரோக்கர் அரசு, கார்பரேட்டுகளுக்கான புரோக்கர் வேலை செய்யக்கூடிய அரசு தான் இந்த அரசு. மக்களை முழுவதுமாக விவசாயத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு பெரு நிறுவனத்தில் வந்து தினக்கூலிகளாகவோ இல்ல மாத கூலிகளாகவோ வேலை செய்யணுன்றது மட்டும்தான் இவர்களுக்கு தெரியும். இவர்களுக்கு இது நாடு, இந்த மக்கள், இவர்கள் தற்சார்பு வேணும், இந்த நமக்கு தேவையான உணவை நமது இடத்திலே நாம் தயாரிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவற்ற இந்த நபர்கள் தான் வந்து இந்த தமிழகத்தை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய நோக்கமே விவசாயிகளை விவசாயத்தை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான். விவசாயம் வந்து பண்ணா வந்து கேவலம் அப்படிங்கிறதும், விவசாயம் வந்து படிக்காதவர்கள் பண்ற தொழில் அப்படிங்கிற மாதிரி கற்பிதம் பண்றதுமே வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தான். விவசாயம் வந்து அப்படி படிச்சவர்கள் பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. படிச்சவர்கள் விவசாயம் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். ஆனா அரசாங்கம் யாரும் விவசாயம் செஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் வந்து விவசாயிகளுடைய பொருட்களையும் விவசாயம் செய்பவர்களையும் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப கூட ஒரு விஷயத்தை விட்டாங்க. கூட்டுறவு சங்கத்துல வந்து சிபில் ஸ்கோர், நீங்க மற்ற வங்கிகள்ல வந்து தேசியமயமாற்ற வங்கிகள்ல வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் முறைப்படி உங்களுக்கான கடன் வழங்குதல் நடக்கும். ஆனா அந்த கூட்டுறவு சங்கங்கள்ல இருந்து இந்த மக்களால, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளால உருவாக்கப்பட்டது அந்த கூட்டுறவு சங்கம். இந்த கூட்டுறவு சங்கத்துல வந்து கடன் கொடுக்கறதுக்கு கூட நீங்க சிபில் ஸ்கோர் அடிப்படையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னா மறைமுகமாக விவசாயிகளை வந்து நீ வந்து கடன் பெற்றக்கூடாது, நீ விவசாயத்தை வெளியேறணும், இந்த விவசாயத்தை வந்து வேறு முதலாளிகள் வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் உலகம் வளர்ச்சி எல்லாம் பேசிட்டு இருந்த பில்கேட்ஸ் பல லட்சம் ஏக்கர்ல இன்னைக்கு விவசாயம் பண்றாரு. அப்ப அது விவசாயம் அவசியமான தொழில் இல்லையா? இப்போ கம்ப்யூட்டருக்கு போயிட்டோம் அப்படின்னா விவசாயம் தேவையில்லைன்ற இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அப்ப இந்த விவசாயம் தேவைன்றதை வந்து நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. எல்லாத்தையும் நீங்க வளர்ந்த நாடுகள் அமெரிக்கான் மேற்கோள் காட்டுறீங்களே. ஒரு கம்ப்யூட்டர் மென்பொருள் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து பல லட்சம் ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு. அப்போ இங்கேயும் அந்த மாதிரிதான் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க மக்களை வந்து மொத்தமா வந்து மூளைச்சலவை செஞ்சுட்டாங்க. நீ விவசாயம் பண்ணீங்கன்னா வந்து நீ வளர மாட்ட, விவசாயம் பண்றது வந்து கேவலமான தொழில்ன்ற அளவுக்கு. இனி தமிழ்நாட்டுல வந்து விவசாயம் எல்லாம் வளரணும் அப்படின்னு நினைச்சா வேலை நேரத்தை வந்து 8 மணி நேரத்தை வந்து இன்னும் குறைச்சிட்டு ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்கள விவசாயத்துல ஈடுபடுற அளவுக்கு விவசாயத்துல வருமானத்தை கொடுத்து பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும். 8 மணி நேரம் வேலைன்றீங்கள, அதை 6 மணி நேரம் வேலையா குறைங்க. நாட்டுல எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கான், வேலை கொடுங்க. 6 மணி நேரம் பண்ணும்போது இந்த 2 மணி நேரத்துக்கான வேலை 4 பேரோட வேலை இன்னொரு 3 பேரோட வேலை ஒருத்தருக்கு கிடைக்குதா? அப்ப இன்னைக்கு 1 லட்சம் பேர் வேலை செஞ்சானா அப்ப 3 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குமா இன்னும்? ஆனா அரசு வந்து 12 மணி நேரத்துக்குள்ள வேலை போட்டாங்க, நடுவுல வந்து ட்ரை பண்ணாங்க. 12 மணி நேரம் மாத்திரம் சொல்றேன். இவர்களுக்கு மக்களை பற்றின சிந்தனை இல்லை. மக்கள் இன்னைக்கு குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சிருச்சு. ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரியான நேரத்துக்கு உணவு இல்லை, சரியான தூக்கமின்மை, சரியான உணவு இல்லை, இந்த மாதிரி காரணங்களால தான் இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி, இந்த குழந்தை பேரு பிரச்சனையே இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன பண்ணணும் அரசாங்கம்? இப்ப நான் கேள்விப்பட்ட ஒரு நாட்டுல இரவு 2 மணி நேரத்துக்கு வந்து இன்டர்நெட் சேவையும் கரண்ட் சேவையும் நிறுத்துறாங்க. அந்த மக்கள் வந்து தன்னுடைய குடும்பத்துல நேரம் ஒதுக்கணும், அவர்களோட பேசணும், அவர்களோட பழகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம நாடும் அப்படிதான் யோசிக்கணும். நீங்க வந்து அதிகப்படுத்துறது யாருக்கு உதவும் அப்படின்னா மக்களை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் அவர்களுடைய மகிழ்ச்சியை பற்றியும் சந்தோஷத்தை பற்றியும் கவலைப்படாத நபர்கள் வந்து 12 மணி நேரம் இல்லை, நீங்க 16 மணி நேரம் வேலை செஞ்சாலும் சந்தோஷமா வாங்கிக்கும். ஆனா இது வந்து ஆட்சியாளர்கள் சிந்திக்கிறதுக்கான நேரமே இல்லாம இவர்கள் வந்து
பெரும் கார்ப்பரேட் புரோக்கர்கள் வந்து இப்படி 12 மணி நேரம் பண்ணணுன்ற சிந்தனை அவர்களுக்கு மட்டும்தான் வரும். சொல்ல போனா பாசிசம்னு நம்ம மற்ற பாஜகவை சொல்லணுங்கிறோம். ஆனா திமுகவும் பாசிச பாதையில தான் போயிட்டு இருக்குது. அதை ஏன் எல்லாரும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறதுதான் தெரியல. ஏன்னா 12 மணி நேரம் வேலையை கொண்டு வரும்போதும் தெரிஞ்சது, விவசாயிகள் மீது குற்ற சட்டம் போடும்போதும் தெரிஞ்சது, விவசாயத்தை அழிச்சிட்டு நாங்க வந்து ஒரு கார் தயாரிக்கும் தொழிற்சாலை மற்ற தொழிற்சாலைகள் தான் வளர்ப்போம், எங்களுக்கு விவசாயம் தேவையில்லைன்ற பாணியில் அவர்கள் போவதிலிருந்து இவர்கள் முழுமையாக பாசிசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எப்படி வந்து சாகர் மாலா இந்த மற்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துறதுக்காக மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ அந்த வேலையை இவர்கள் மறைமுகமாக 6 சிறு துறைமுகங்கள் வைக்கிறேன்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறாங்க. சென்னையில இருந்து அந்த படப்பையில இருந்து செய்யாறு மேல்மாசிப்காட் வரைக்கும் 8 வழிச்சாலைக்கு இடம் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட இடத்திலே இவர்கள் மீண்டும் சாலை அமைக்கிறார்கள். இவர்கள் திருட்டுத்தனமாக மீண்டும் இந்த 8 வழிச்சாலைக்கான வேலையை செய்கிறார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு எழுகிறது. அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக செய்ய நினைத்த அனைத்தையும் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சி அவர்கள் செய்ய நினைத்த அனைத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது பாசிசம் இல்லையா? பிஜேபி செஞ்சா பாசிசம், திமுக செஞ்சா பாயாசம் நினைக்கிறீங்களா? இதுவும் பாசிசம் தான். அப்போ மக்களை பத்தின சிந்தனை இல்லை. எங்களுக்கு பெரும் முதலாளிகள் தரும் லாபம், பெரும் முதலாளிகள் தரும் எங்களுக்கு நன்கொடை தான் எங்களுக்கு முக்கியம், மக்கள் அவசியம் இல்லை என்ற போக்கில் தான் இந்த திமுக அரசு செயல்பட்டு. ஜெயரஞ்சன் போன்ற பெரிய பொருளாதார ஆய்வறிஞர்கள் தொடர்ச்சியா இந்த அரசுக்கு வந்து இதுக்கு முன்பான அரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சுட்டி காட்டினாங்க தப்பா இருக்கு அப்படின்னு. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டக்குழுவின் தலைவராக ஐயா அவர்கள் இடம்பெற்றாங்க. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்சார்பை பத்தியோ இல்ல மற்ற விவசாய இயற்கை வேளாண்மை பத்தியோ நிறைய கருத்துக்களை வச்சிருந்திருக்கிறாரு. அதை பத்தி பொதுவெளியிலையும் பேசியிருக்கிறாரு. அவரை போன்ற நபர்களை இந்த இடத்துல அமர்த்தி வச்சியும் கூட விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா விவசாயத்தை ஒட்டுமொத்தமா அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, ரிப்ளேஸ்மெண்ட்டை என்ன அவங்க விரும்புவாங்க? ஏன்னா ஒரு அரசே வந்து ஒரு வேளாண்மை பொருளாதாரத்தை விட்டு விலகணும்னு முடிவெடுக்கிறாங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு என்ன? அது பேராபத்தை நோக்கி நகர்த்திடாத இந்த சமூகத்தை. பேராபத்தை பத்தி கவலைப்படக்கூடியவர்கள் இல்லையே இந்த ஆட்சியாளர்கள். நமக்கு இது இறக்குமதி பண்ணிக்கலாம். இப்ப எப்படி வந்து 80% 90% எண்ணெய் இறக்குமதி பண்றவங்களுக்கு 100% எண்ணெய் இறக்குமதி பண்றதுக்கு கசக்குமா என்ன? 40,000 மெட்ரிக் டன் எதெல்லாம் இறக்குமதி பண்றாங்க? எண்ணெய் மட்டும் தான் இறக்குமதி பண்ணல, எதெல்லாம் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ? அதான் குறிப்பாக நம்ம இது 2 சொல்றோம். ஏன்னா இது 2 தான் அத்தியாவசிய தேவைகள். பருப்பு இறக்குமதி பண்றாங்க, சாப்பிடக்கூடிய எண்ணெய் வித்துக்கள், அது எல்லா விதமான எண்ணெய் வித்துக்கள் வரும். அது பாம் ஆயில் வரும், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், என்னென்ன தேவைகள் அத்தனையும் அது நடக்கும். இதுல இல்ல இது எல்லாமே தமிழ்நாட்டுல விளையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வித்துக்கள் தோழர், அதை சொல்லுங்களேன். 100% ஏற்கனவே விளைந்து கொண்டிருந்த வித்துக்கள் இது எல்லாமே. எள் நல்லா விளையும், கடலை நல்லா விளையும், தேங்காய் நல்லா இப்பயும் விளைஞ்சிட்டு இருக்கு. ஆனா தேங்காய் எண்ணெயை வந்து அரசு நம்மளுடைய ரேஷன் கடையில வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சங்கம் வந்து தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்குது. விவசாயிகள் போராடுறாங்க. ஆனா அதெல்லாம் செவிசாய்க்காம பாமாயில வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய வேலைகளை தான் வந்து இவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து தேங்காய் எண்ணெயை கொடுக்க மறுக்கிறாங்க. என்ன பிரச்சனை? தேங்காய் எண்ணெய் கொடுத்தா நல்லது தானே இது? ஆமாங்க, அது 50% மானியத்துல வேற கொடுக்குறாங்க. அதாவது நான் 100 ரூபாய் போட்டு அங்க வாங்குறேன் அப்படின்னா மக்களுக்கு நான் 50 ரூபாய் கொடுத்துருவேன், மீதி 50 ரூபாய் அரசாங்கம் வந்து கொடுத்துரும். அப்போ அது அந்த 50 ரூபாய் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வேறு நாடுகளில் விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயிக்கு தான் அது போய் சேரும். அப்போ நம்ம நாட்டு விவசாயிகள் பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம நாட்டு விவசாயிகளுக்கு 500 ரூபாய் கொடுத்தோம்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த மெதப்பிலையும் திமிர்த்தனத்திலையும் விவசாயிகள் இன்னும் வந்து இந்த இவர்கள் கொடுக்க காசுக்காகவே ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற இதுல வந்து தொடர்ச்சியாக இவர்கள் விவசாயிகள் பல நாள் கோரிக்கைகள் வச்சு பல நாள் சென்னையில வந்து போராடியும் இன்னமும் வந்து அதை நிறைவேற்றாமலே இருக்கிறாங்க இந்த அரசு. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா வந்து இவ்வளோ இறக்குமதி பண்றாங்க, ஜெயரஞ்சன் தலைமையில குழு வச்சு இப்படியா அப்படின்னா, ஜெயரஞ்சன் வந்து பேசுவாரு, உண்மையை கொஞ்சம் கொஞ்சம் பேசிடுவார். சரிங்களா? அப்படிதான் நாங்க பார்க்க முடியுது. ஏன்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கூட வந்து அவர் வந்து இன்னமும் வந்து அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத உணராமலே வந்து தொடர்ச்சியாக அதுக்கெல்லாம் அவர் ஆதரவாகவே பேசிட்டு இருக்கிறாரு. அது வெளியில இருக்கிற மக்கள், விவசாயம் சாராத மக்கள் வந்து அவர் ரொம்ப நல்லா பேசுறாரு அப்படின்ற மாதிரி தெரியும்.
ஆனா உண்மை என்னன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமும் வந்து இந்த விவசாயிகளை விவசாய நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தியதற்கு ஒரு மிக முக்கிய காரணம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி உழைக்கும் மக்களை நீ வந்து உழைக்காமலே நீ வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தின பெரும் பங்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தான். இல்ல, இது வந்து எளிய மக்களின் மீதான, பாட்டாளி மக்களின் மீதான ஆதிக்க மனோபாவம், அதனாலதான் அவங்கள அதை வந்து பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வைய ஐயா ஜெயரஞ்சனுடைய கருத்தை ஆதரிக்கிறவங்களுடைய கருத்தா இருக்குது. இது எதிர்க்கிறாங்கன்னா எளிய மக்கள் காசு வாங்குறத விரும்பாதவங்கப்பா, அவங்க அப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கிறாங்கன்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாங்களே. நீங்க எது சொல்ல வரீங்க? 100 நாள் வேலைக்கானது சொல்ல வரீங்களா? ஆமா, 100 நாள் வேலைக்கு காசு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அரசாங்கம் கொடுக்குது தோழர். அந்த அரசு கொடுக்கிற காசை இவங்க இப்படி காசு வாங்கிடுறாங்களே அப்படின்ற ஒரு ஆற்றாமையில பேசுறாங்கன்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. அப்படி அதான் சொல்றேன், அவருக்கு வந்து கருப்பு கண்ணாடி போட்டா எல்லாமே கருப்பு நினைக்கிற மாதிரிதான். முதல்ல இதுல புரிஞ்சுக்கணும், இந்த 100 நாள் வேலை வாய்ப்புல போய் வேலை செய்யாம உட்கார்ந்துக்கிறது நிலம் வச்சிருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கமும் தான் அதுல இருக்குது, நிலம் வச்சிட்டு இருக்கக்கூடிய வர்க்கமும் அதுல இருக்கு. புரியுது? விவசாய தொழிலில் ஈடுபட்டக்கூடிய அனைத்து மக்களுமே, அனைத்து தரப்பு மக்களும் அதுல போய் ஈடுபட்டு விவசாய வேலையை செய்யாம இருக்கிறாங்கிறதா இன்னைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. வெறும் கூலி தொழிலாளிகள் மட்டுமே 100 நாள் வேலையில போய் வேலை செய்யறாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு அதுல போய், முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என் நிலத்துல வேலை இருக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய 4 நிலத்துல இருந்து விவசாயிகள் வந்து என் நிலத்துல வேலை செய்வாங்க, நாங்க போய் அவங்க நிலத்துல வேலை செய்வோம். இப்ப என்ன ஆகுது, எல்லாரும் போய் அங்க உட்காந்துக்கிறோம், இங்க எங்க வேலை நடக்கும். அப்போ இது வந்து கூலி தொழில், இதெல்லாம் வந்து இங்க சப்பக்கட்டு. அதாவது தான் செய்த தவறுகளை வந்து மறைக்கிறது இவர்கள் சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள். இது கூலி தொழிலாளர்கள் சொல்றீங்களா, இல்ல இது டோட்டலாவே தவறுன்னு சொல்றீங்களா தோழர்? நெறிப்படுத்தணுமா, டோட்டலாவே தவறா? இது வந்து அதை செயல்படுத்தும் விதை 100% தவறு, செயல்படுத்தக்கூடிய விதம் 100% தவறு. அதை முழுமையாக விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அதை விடுத்து நான் வந்து நீர்வழிப்பாதையை சுத்தம் பண்றேன், சாலையை சுத்தம் பண்றேன்னு சொல்லி அவர்களை வந்து விவசாய பணிகளை விட்டு அப்புறப்படுத்தி வச்சுட்டாங்க. இப்பயும் பல முறை பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்பயும் அதை செயல்படுத்தினா கூட ஓரளவுக்கு விவசாயத்தை வந்து மக்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு தள்ளி கொண்டு போக முடியும், இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிப்பாங்க. ஆனா இதை வந்து செவிடங்காதல ஊற்றின சங்காக தொடர்ச்சியாக இந்த விவசாயத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை தான் இவங்க திட்டமிட்டு செய்யறாங்க. 100 நாள் வேலைன்ற ஒண்ணை பயன்படுத்தி நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளவு வேலை கொடுத்துட்டுன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு விவசாயத்தை காலி பண்றதுக்கு இவர்கள் போட்ட திட்டம் தான் சொல்ல முடியும். ஏன்னா தெரிஞ்சியோ தெரியாமலே விட்டுட்டீங்க. ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நீங்க இதை சுதாரிச்சு இதை மாத்திருக்கணும்ல. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல தொடர்ச்சியாக இதையே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? விவசாயத்தை வந்து ஒழிக்கணும், விவசாயிகளை விவசாய நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு தான் இந்த 100 நாள் வேலைன்றதுதான் பாதிக்கக்கூடிய நபர்கள் தரப்பிலிருந்து சொல்கிறோம். இது நிலமற்ற விவசாயிகள் சம்பாதிக்கிறாங்கிற வைத்தறிச்சல் கிடையாது. இதுல நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளும் போய் அங்க உட்கார்ந்துட்டு இப்படி பண்றாங்க. இது விவசாயத்தை பாதிக்கிறது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வாதம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவஸா அந்த வேளாண்மை துறையிலிருந்து, உழவு துறையிலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்புறப்படுத்துற ஒரு வேலையா தான் தெரியுது இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா. ஆமா ஆமா, ஏற்கனவே மன்மோகன் சிங் இருக்கும்போதே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, விவசாயத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, விவசாயத்திற்கு வெளியேறுங்க அப்படிங்கிற இதையும் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து அதுக்கு அடுத்து வந்தவர்கள் மிக தெளிவாக செயல்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அதே சமயம் தமிழ்நாடு தழுவி, அல்லது தமிழ்நாடு வந்து ஒரு திருக்குறளை கொடுத்தது, உழந்தும் உழவே தலைன்னு சொன்னது, உழவுதான் எல்லாருக்கும் முதன்மைன்னு சொன்ன ஒரு பண்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துல உழவை விட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்திருக்கிறீங்க, அம்பலப்படுத்திருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு இதற்கு எப்படி செவி மடுக்கிறது என்று. எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்துக்களையும் எடுத்ததற்கு மிக்க நன்றி தோழர். என்னுடைய இறுதி கருத்தாக, இப்போ விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் கடைசி தலைமுறை விவசாயிகள். இன்னும் 10-15 ஆண்டுகளில் விவசாயிகள் இருக்க போறது இல்லை. உடைய வாய்ப்புக்கு நன்றி. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, விவசாயம் இருக்கவே மாட்டாங்கன்னா விவசாயி, எந்த விவசாயி தன்னுடைய பிள்ளை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? யாருமே கிடையாது. நான் நினைப்பேனா நான் விவசாயம் வளர்க்கணும்னு நினைக்கிறேன்? நான் நினைப்பேனா என் பிள்ளை விவசாயம் செய்யணும்ட்டு? முடியாது.
விவசாயம் செஞ்சேன்னா நான் 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 குறைஞ்சபட்சம் என்னுடைய அத்தியாவசிய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்க முடியாது. எப்படி விவசாயம் பண்ணுவோம்? சொத்தை வித்தாவது நான் படிக்க வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் வேலைக்கு எங்கேயாவது வேலைக்கு அனுப்பிச்சிட மாட்டேனா அப்படிங்கிற கண்ணீர் தான் இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயிகளும் இருக்கிறாங்க. அதனால இது கடைசி தலைமுறை விவசாயிகள். இன்னும் 10-15 ஆண்டுகளுக்குள் விவசாயம் செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள் தமிழகத்தில் அப்படிங்கிற இந்த ஒரு ஆழமான, மிக வருத்தமான, கனத்த ஒரு செய்தி தான் வந்து நான் இங்க வெளிப்படுத்த விரும்புறேன். நான் 30,000 ரூபாய் செலவு பண்றேங்க ஒரு ஏக்கர். எனக்கு நடவு ஆரம்பிக்கும் போது இருந்து என்னால அதை அறுத்து முடிக்கிற வரைக்கும். ஆனா எனக்கு 25 மூட்டை தான் நெல் வரும். ஒரு மூட்டை 1,200 ரூபாய் 1,300 ரூபாய் விலை வரும். எனக்கு அந்த 30,000 35,000 வந்து சேராது கைக்கு. இந்த நட்டமான தொழிலை யார் செய்வாங்க? எனக்கு இந்த உழவை தவிர வேற எதுவும் தெரியாதுன்றவங்க மட்டும்தான் செய்வாங்க. இந்த உழவை தவிர மற்ற தெரியாதவங்க தான் இப்ப கடைசி தலைமுறை விவசாயிகள். அவர்களுக்கு பிறகு யாரும் இல்லை தமிழ்நாட்டில். இந்த உழவர்களை கைதூக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு அரசாங்கமா தமிழக அரசுக்கு இருக்கிறது. அதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு ஊடகமாக எங்களுக்கும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு. எங்களுக்காக உங்களுடைய வருகனையும் கருத்தையும் எடுத்தமைக்கு மிக்க நன்றி. திருத்தம். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.